சாய்பாபாவின் முதல் தரிசனம் சீரடியில் ஒரு நாள் மாலை ராமகிருஷ்ண என்ற பக்தர் தனது மனதில் நிறைய சந்தேகங்களுடன், இந்த பாபா யார்? இவர் உண்மையில் யோகியாவா, கடவுளா என்று நினைத்தபடி வந்தார். அவருக்கு வீட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் உள்ளமும் மனமும் கலங்க வைத்திருந்தது. பாபா மசூதியின் முன் விளக்கை ஏற்றி வைத்திருந்தார். ராமகிருஷ்ணன் நெருங்கும்போது பாபா திடீரென, ஏய், உன் வீட்டில் நேற்று தேங்காய் உடையவில்லை, கை விரலை பட்டது. கவலைப்படாதே, அது தீரும் என்றார். ராமகிருஷ்ண அதிர்ச்சி அடைந்தார். இந்த விஷயம் வீட்டில் அவர்தான் மட்டும் அறிந்தது. பாபா எப்படி கூறினார்? பின்னர் பாபா அவருக்கு உபதேசித்தார். துன்பமும் மகிழ்ச்சியும் 2 சக்கரங்கள் போல, எது வந்தாலும் சமமாக ஏற்றுக்கொள். அந்த நாளிலிருந்து ராமகிருஷ்ண பாபாவை மனதில் கடவுளாக ஏற்றார்.